இங்கே காட்சியளிக்கின்ற இந்த மரம் சுமார் 100 வருடங்களை தாண்டிய மிக பழமை வாய்ந்த ஒரு மரமாக இன்றும் பேசப்படுகின்றது. இன்னும் சொல்லப்போனால் 200 வருடங்களுக்கு மேற்பட்ட மரம் என்றும் முன்னோர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட பழமை வாய்ந்த இந்த மரம் எந்த மரம் தெரியுமா? நீங்கள் வழமையாக கண்டிருப்பீர்கள். நாச்சியாதீவு ஜும்மா பள்ளிவாசலுக்கு முன்னால் பிரதான வீதியில் அமைந்துள்ள வாகை மரம்தான் இந்த மரம். எத்தனையோ பேர் பாதையில் செல்கின்றவர்கள் இந்த மரத்துக்கு கீழால் ஓய்வெடுப்பதற்காக சற்று நேரம் தாமதித்து செல்வதையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த மரம் நாச்சியாதீவு பிரதான வீதியில் பெரிய அலைக்கு பக்கத்தில் அழகாக காட்சியளிக்கின்ற மரம்தான் இந்த வாகை மரம். இந்த வாகை மரத்தில் இன்னொரு மரம் வளர்கின்றது, ஒட்டுண்ணி தாவரமாக. இந்த வாகை மரத்தில் ஓர்கிட் மரம் மேலதிகமாக வளருவதையும் நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். பாதையில் செல்பவர்கள் நிறைய பேர் பாதையிலே நின்று இந்த மரத்தை ரசிப்பதோடு இந்த மரத்திலே வளருகின்ற இந்த ஒட்டுண்ணி தாவரமான இந்த ஓர்கிட் செடியையும் கூட வீட்டுகளிலே வளர்ப்பதற்காக அவற்றை எடுத்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளவு பழமை வாய்ந்த இந்த மரம் முன்பொரு காலத்தில் இதைவிட பன்மடங்கு விசாலமான மரமாக காட்சி தந்தது. ஆனால் மின்சார கம்பங்களில் இந்த மரம் வளர்ந்து மின்சார கம்பத்துக்கு சில தடைகளை ஏற்படுத்துவதால் முன்னர் சில பகுதிகள் இந்த மரத்திலே இருந்து அகற்றப்பட்டன. அத்துடன் மிக அண்மையில் இந்த மரத்துக்கு கீழாலுள்ள இந்த ஆற்று பக்கம், அலையின் பக்கம் மரத்தின் சில பகுதிகள் சாய்ந்திருந்ததால் நீர்ப்பாசனத்துக்கு பெரியதொரு தடையாக இந்த மரத்தின் கிளைகள் காணப்பட்டதை தொடர்ந்து நீர்ப்பாசன இலாக்கா என்ன செய்தது தெரியுமா? இந்த மரத்தின் ஒரு பகுதியை அப்புறப்படுத்தியது. வெட்டி பெரிய இயந்திரங்களை கொண்டு வந்து இந்த மரத்தின் சில பகுதிகளை, கந்துகளை வெட்டி அப்புறப்படுத்தினார்கள். அப்போது இந்த மரத்துக்கு ஒரு பாரிய சேதம் அப்போது ஏற்பட்டது. இந்த மரம் இப்பொழுது வெடித்து ஒரு பாதி பகுதி வெடித்த நிலையில் காணப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவ்வளவு பழமை வாய்ந்த மரம் இப்பொழுது ஓரளவு தன்னுடைய ஆயுட்காலத்தை முடித்து கொள்ளும் அளவுக்கு இதன் வளர்ச்சி வீதம் குன்றிய நிலையில் இப்பொழுது காணப்படுகின்ற ஒரு காலத்தில் பெரிய சடைத்த மரமாக, செடிகள் நிறைந்த மரமாக இன்றும் முன்பு காணப்பட்டாலும் இன்றும் அதே நிலையில் ஓரளவு இருந்தாலும் அதன் வளர்ச்சி வீதம் குன்றிய நிலையில் தான் இப்பொழுது காணப்படுகின்றது. எத்தனையோ பிரயாணிகள், இந்த வீதியில் பிரயாணம் செய்கின்ற பிரயாணிகள் தங்களுடைய வாகனங்களை இந்த மரத்துக்கு கீழால் ஓரளவு நிறுத்தாட்டி விட்டு ஓய்வெடுத்து விட்டு செல்வதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அந்தளவு பழமை வாய்ந்த மரம்தான் இந்த வாகை மரம். இந்த வாகை என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான மரம்தான் இந்த மரம் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தொடர்ச்சியாக இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற முக்கிய சம்பவங்கள், நிகழ்வுகள் இந்த யூடியூப் தளத்தினூடாக உங்களுக்கு காண்பிக்கப்படும். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தருமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாரிய குளங்களின் வரலாறு தொடக்கம், குளங்களுடைய அழகான காட்சிகள் மற்றும் ஒளிந்து மறைந்து காணப்படுகின்ற கலைஞர்களுடைய நிகழ்வுகள், காட்சிகள், படங்கள் அத்தனையும் இந்த யூடியூப் தளத்தினூடாக உங்களுக்கு எதிர்காலத்திலே காண்பிக்கப்படவிருக்கின்றன. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்குமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.